ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், நான் இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, சாப்பாடு மீதி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதோட புளி, உப்பு, மஞ்சள் பொடி மூணுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு சாதத்தோடு கிண்டி வச்சிடலாம். இல்லை, நான் நல்ல சுத்தமான புளிங்கிறதுனால அரைச்சிட்டேன். நீங்கள் நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி வச்சிட்டிங்கன்னா, இப்போ காலையில் கிளறி வச்சிங்கன்னா ஈவினிங் இந்த மாதிரி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு இந்த சாதத்தை போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பச்சை புளி சாதம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பால் பாத்திரம், டீ வச்ச பாத்திரம்லாம் நம்மளால் விளக்கவே முடியாது, ரொம்ப சிரமப்பட்டு விளக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பால் ஊற்றின உடனே நம்ம அந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு கவுத்து வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம எடுத்து விளக்கும் போது ஈஸியாக விளக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பால் தயிருக்கு ஊற்றுவோம் இல்லைங்களா, ஊற்றிட்டு ஊற்றினதுக்கப்புறம் அந்த மாதிரி டம்ளரால் 2-3 டைம் நல்லா நுர வர அளவுக்கு ஆற்றி விட்டுட்டு நம்ம மூடி வச்சோம்னா தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி 2-3 டைம் நீங்கள் திரும்ப திரும்ப ஆற்றிடணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் எவ்வளோ கெட்டியாக இருக்குது தயிருங்கிறத நம்ம பார்க்கலாம். அது நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்ல கெட்டியாக இருக்கும் தயிர் இந்த மாதிரி ஆற்றி வச்சிங்கன்னா. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நமக்கு பூண்டு உரிக்கிறது எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக அதை எப்படி உரிக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பூண்டை உதுத்துட்டு 2 சைடும் இந்த மாதிரி கீழே குத்திக்கணும். இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கையால் இந்த மாதிரி அள்ளிட்டு நம்ம 2 கையிலையும் வச்சு தேய்ச்சி விட்டோம்னா நமக்கு ஈஸியாக தோல் உதிர்ந்து வந்துடும். இதை நம்ம ஈஸியாக நகம்படாமல் நம்ம ஈஸியாக பூண்டை உரிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் நிறையா பூண்டு நம்ம உரிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக சமைக்கும்போது நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டணும். கொஞ்சம் பிசுன்னு கையில் பிடிக்கும், ஆனால் ஈஸியாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இது கொஞ்சம் ஈரப்பூண்டு, நல்லா காஞ்ச பூண்டாக இருந்தால் நல்லாவே ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். இது எனக்கு உரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆணுச்சு. நம்ம இப்போ நார்மலாக உரிக்கிறத கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக உரிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பூண்டில் தோல் அப்படியே இருக்கும், கொஞ்சம் அப்படியே லேசாக நம்ம எடுத்தோம்னா உறிஞ்சி வந்துடும். லாஸ்ட்டாக உரிச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் கழுவிட்டோம்னா அதில் இருக்க சின்ன சின்ன தோலெல்லாம் போயிடும். ஓகேங்க, நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம இப்போ தேங்காய் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய நார் நம்ம எடுத்து நம்ம அந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இதை பாத்திரம் விளக்க வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பரில் தான் நிறைய பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணோம்னா அடிக்கடி நம்ம ஒரு 2-3 நாளைக்கு ஒரு டைம் இது தூக்கி போட்டு வேறு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதில் கீழே இருக்கிற கோகோ பீட் எடுத்து நீங்கள் ஏதாவது செடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம சப்பாத்தி செய்யும்போது அதோட ஒரு 2 ஸ்பூன் குக்கிங் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக சர்க்கரை சும்மா விரலால் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி செய்யும்போது நம்ம ஆறுனதுக்கப்புறமும் ஆறுனதுக்கப்புறம் சப்பாத்தி ஜவ்வு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அப்படி இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி. ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.